ஹாய் காய்ஸ், திஸ் வைஷ்ணவி சரவணன். இன்னைக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷினோட வந்திருக்கேன். இன்னைக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா டைஸ்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ ரீசெண்டான சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே நம்ம சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டைஸ் டாப்பிக்லேருந்து 1 or 2 கொஷின் கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸையும் நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம எழுதுகிற எக்ஸாம்லேயும் டைஸ்லேருந்து 1 or 2 கொஷின் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குங்க. சரிங்களா? அந்த ஒரு கொஷின் 1.5 மார்க்கை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகடையில் உள்ள 6 பக்கங்களும் முறையே ABCDEF என அச்சிடப்பட்டுள்ளது. பின்வரும் வரைபட வரிசையில் ஈக்கு எதிரான எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 ஸ்டார் கொஷின். நல்லா கவனிங்க. ஸோ நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, டைஸில் இருக்கக்கூடிய பக்கங்களை வச்சு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 டைஸை வச்சு இந்த கொஷனை வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டைஸை எடுத்துக்கிறேன். இந்த 2 டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க 2 பக்கத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். FND காமனாக இருக்கா? FND. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய பகுதி தான் அதுக்கான ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஸோ ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா B தான் வந்து ஆப்போசிட் சைடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ஃபஸ்ட் மெத்தட். ஸோ அதவே இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 1 and 2 எடுத்துக்கிறேன். ஸோ 2 சைடு காமனாக என்ன இருக்குது? FNB அண்ட் FNBன்னு இருக்கா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட் சைடு D தான் இருக்கும். சரிங்களா? இந்த 2க்கும் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி 2 சைடு ஈக்குவலாக இல்லாமல் எந்த ஒரு சைடுமே ஈக்குவலாக இல்லாதப்போ நான் எப்படி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3rd and 4th எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 3rd and 4th ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கும். D அப்படின்றது தான் காமனாக வரும். ஓகேவா? ஸோ அப்போது நான் D எடுத்துகிட்டு இதை கிளாக் வைஸ் எழுதிக்கிறேன். DFE. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுலேயும் D அதுக்கு நேராக போட்டு கிளாக் வைஸில் எழுதிக்கிறேன். ஸோ DD கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் அதுதான் ஆப்போசிட் சைடாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இது தேர்ட் ஒன் அப்படின்றது செகண்ட் மெத்தட். இதில் உங்களுக்கு எது அங்கே கொஷன் என்ன கேட்குறாங்களோ அந்த கொஷன் டிமாண்டை பார்த்து நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த கொஷின் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப் சிம்பிள் மட்டும் கமெண்டில் போட்டுருங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கான 1.5 மார்க் ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து டெய்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூவாக பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.